எஸ்எஸ்டி நேயர்களுக்கு வணக்கம். இது எங்கேயும் இல்லைங்க, நம்ம கேஜிஎஃப் நுழைவு வாயிலாக இருக்கக்கூடிய 5 விளக்கு பகுதி மட்டுமல்ல, 5 வழி சாலையும் சேரும் இடம். இங்கே சுமார் 7.5 லட்சம் செலவில் இந்த கிரில், இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற டைல்ஸு, இந்த லைட்டெல்லாம் மதிப்பு வந்து 7.5 லட்சம், 7.5 லட்சம். ஆனால் இவ்வளோ அழகுபடுத்தி இருக்கிற நகரசபை இந்த பிடபிள்யூடி இலாக்கா. இது ஒன்றும் பழைய ரோடு இல்லைங்க, புதுசாக போடப்பட்ட ரோடு. பெரிய பெரிய குழி பள்ளங்கள் வாகனத்துக்கு தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன பள்ளங்கள் வந்துட்டு அபாயத்தை உண்டு பண்ணும். எப்படி உண்டு பண்ணோன்னா, இந்த பதிவு காருக்கோ பஸ்ஸுக்கான பதிவு இல்லை, 2 வீலர்களுக்கோ ஆட்டோங்களுக்கான பதிவு. 5 லைட்ஸ் சுற்றி முழு இடத்துலையும் அங்கங்கே குழி பள்ளங்க இருக்குது. மழைக்காலம் இந்த மாதிரி குழிங்க வந்துட்டு மழை வந்து தண்ணி நிறைஞ்சிடுச்சுன்னா 2 வீலரில் வர்றவங்களுக்கோ இல்லை ஆட்டோவில் பயணம் பண்ணுறவங்களுக்கோ இந்த குழி பள்ளங்கள் தெரியாது. காரணம் என்ன, தண்ணி நிறைஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் எதுவுமே தெரியாத போயிடும். 4 நாளைக்கு முன்னால் அந்த ஐ லவ் யூ கேஜிஎஃப் போர்டு திறந்தப்போ நிறையா நண்பர்கள் கமெண்ட்ஸ் பண்ணாங்க. நமக்கும் வந்து ஃபோன் மூலமாக தெரியப்படுத்துனாங்க, சார் இந்த சின்ன சின்ன குழிகள் வந்துட்டு ராத்திரியில் ஆக்சிடென்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, அபாய சூழ்நிலை இருக்குது சார், தயவுசெய்து ஒரு பதிவு எடுத்து போடுங்க. இந்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு இந்த சின்ன சின்ன குழிங்களை மூடி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இது பாருங்கள், 2 வீலர் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரக்கூடிய 2 வீலரு இந்த குழியில் விட்டாங்கன்னா மழை நேரத்தில் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது தான் இந்த பதிவு. இது பாருங்கள், இதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்குது. இந்த டேமேஜ் ஆகிருக்கிற இடத்துங்களில் ராத்திரியில் மழை தண்ணி தேங்கும் போது பாருங்கள், வரும்போதே பள்ளத்தை அவாய்ட் பண்ணின்னு வராங்க. 2 வண்டி அவாய்ட் பண்ணிச்சு, கொஞ்சம் ஏமாந்து அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகும். இந்த மாதிரி குழி பள்ளங்கள் 5 லைட்ஸ் முழுக்க இருக்குது. அதனால நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஐ லவ் யூ கேஜிஎஃப்ன்றதை விட ஐ லவ் யூ போர்ட் ஹோல்ஸ். நாங்கள் தங்க வயலை காதலிப்பதை விட தங்க வயலில் உள்ள சாலைகளில் உள்ள குழி பள்ளங்களை காதலிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த 5 லைட்ஸ் சுற்றி இருக்கிற 5 வழி சாலையை நமக்கு காட்டுது. தயவுசெய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்துக்கு இது போனோம் அப்படின்றதுனால இந்த பதிவை நாம் பதிவிடுறோம். 7.5 லட்சம் செலவு பண்ணி நகரசபை விளக்கெல்லாம் போட்டுருக்குறாங்க. இந்த குழிப்பள்ளத்தை மூடுறதுக்கு கான்ட்ராக்டருங்க முன்ன வரணும். பிடபிள்யூடியில் யார் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்குது. ஒரு முறை ஒரு ரோடு போட்டாங்கன்னா இத்தனை வருஷம் அவங்க வந்து அதை பராமரிக்கணும் அப்படின்றது ரூல். இருந்தாலும் கான்ட்ராக்டருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரோடு போட்டு விட்டுருவாங்க, மறுபடியும் அதை பராமரிக்கிறது கைவிடுறதுனால இந்த மாதிரி குழிப்பள்ளங்கள், புது சாலைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன குழிப்பள்ளங்கள் ஆகிறதுனால பாருங்கள், வேற சிறு சாலைகள் இருந்தால் பரவாயில்ல, இது மெயின் வழி, அதாவது முக்கிய சாலை, முக்கிய பிரதான சாலையாக இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன பள்ளங்கள் இரவு நேரத்தில் மழை காலத்தில் பெரிய ஆபத்துங்களை விபத்துங்களை ஏற்படுத்தக்கூடிய பள்ளங்களாக இருக்குது. முதல்ல இப்போ இங்கே பொதுமக்களுடைய கருத்து, சர்க்கிள் ரொம்ப பெருசாக இருக்குது சார், கட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாகனங்கள்ன்ற அளவுக்கு போயிருக்குது. அது அதிகாரிகள் தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சிடென்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய சர்க்கிள் கட்டியிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. இருக்கட்டாங்க, ஆக்சிடென்ட்டுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு பெரிய சர்க்கிளை கட்டின பிடபிள்யூடி நிர்வாகம் இந்த சின்ன சின்ன குழிகளை அடிக்கடிக்கு பார்த்து பராமரிக்கிறத தவறிட்டாங்கன்றது நம்முடைய எஸ்எஸ்டி நேயர்களுடைய கருத்தாக இருக்கிறதுனால இந்த பதிவை பல நிகழ்ச்சிகளுக்கு நடுவுலையும் இந்த பதிவை குறிப்பாக, அது பாருங்கள், இந்த தண்ணி இருக்குது, தண்ணி நிறைஞ்சிடுச்சுன்னா அந்த குழி இருக்கிறது தெரியாது. 2 வீலரோ ஆட்டோவோ வேகமாக வர்றவங்க ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இந்த பள்ளத்தில் விட்டாங்கன்னா அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுன்றதுனால இந்த பதிவு விடுறோம். தயவுசெய்து பிடபிள்யூடி நிர்வாகம் அல்லது மக்கள் பிரதிநிதிகள் உடனடியாக தலையிட்டு இந்த குழிப்பள்ளத்துங்களை மூடணும் அப்படின்றது பொதுமக்கள் கருத்தாக இருக்கிறதுனால இதை வெளியிடுறோம். தயவுசெய்து எஸ்எஸ்டி நேயர்கள் கமெண்ட் போடுற நேரத்தில் கமெண்ட்டை போடுறதை விட இந்த வீடியோவை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் ஷேர் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குன்றது எங்களுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.